அஜித்குமார் கொலை வழக்கில் 3வது நாளாக மதுரை மாவட்ட நீதிபதி விசாரணை. திருப்புவனம் அரசு மருத்துவமனைக்கு காவலர்கள் அஜித்குமாரை அழைத்து வந்தார்களா என்று மருத்துவரிடம் கேள்வி. ஓசூர் அருகே 13 வயது சிறுவன் கொலை தொடர்பாக 2 பேர் கைது. தகாத உறவை நேரில் பார்த்ததால் கொலை செய்ததாக தகவல். அஜித்குமாரின் உடலில் சிகரெட்டால் சூடு வைத்து சித்திரவதை என்று உடற்கூறாய்வில் தகவல். 50 இடங்களில் காயங்கள் இருந்ததாகவும் இதயம் மூளையில் இரத்த கசிவு இருந்ததாகவும் அதிர்ச்சி ரிப்போர்ட். திருப்புவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் மீது புகார் கூறிய நிகிதா மீது புதிதாக குவியும் புகார்கள். 4 பேரை திருமணம் செய்து மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு. சென்னை பனையூரில் இன்று நடைபெறுகிறது தமிழக வெற்றிக் கழகத்துடைய செயற்குழு கூட்டம். மக்கள் சந்திப்பு பயணம் குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசிக்கிறார் விஜய். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி நாளை முதல் 600 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சென்னை செங்கோட்டை இடையே நாளை மறுதினம் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்றும் அறிவிப்பு. தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் 72,400 ரூபாய்க்கு விற்பனை. ஜார்க்கண்டில் நின்று கொண்டிருந்த ரயில் மீது மோதிய மற்றொரு சரக்கு ரயில். பெட்டியில் தடம் புரண்ட பதற வைக்கும் வீடியோ. திருப்பூர் மாவட்டம் குண்டடம் அருகே தொழிலில் ஏமாற்றியதாக கூறி வியாபாரி தற்கொலை. திமுக நிர்வாகிகள் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு. ஈரோட்டில் 12ஆம் வகுப்பு மாணவனை அடித்துக் கொன்றதாக சக மாணவர்கள் 2 கைது. மாணவிகளுடன் பேசியதால் கொலை என்று மாணவனின் தந்தை குற்றச்சாட்டு. கோத்தகிரி பகுதியில் 21 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை என்று புகார். அறிவியல் ஆசிரியர் கைது. கானாவில் இருந்து டிரினிடா டுபாகோ தீவுகளை சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பாரம்பரிய நடனத்தை கண்டு மகிழ்ந்த பிரதமர். இங்கிலாந்தில் இரட்டை சதம் விளாசியதன் மூலமாக 13 புதிய சாதனைகளை படைத்தார் சுப்மன் கில். இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 587 ரன்கள் குவிப்பு. 77 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து இங்கிலாந்து தத்தளிப்பு. திருப்புவனம் கோவில் காவலர் கொலை விவகாரத்தில் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதிக்க காவல்துறைக்கு உத்தரவிட கோரிக்கை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மனு. குரோஷியாவில் நடைபெறக்கூடிய ரேபிட் செஸ் போட்டியில் உலகின் நம்பர் 1 வீரர் கால்சனை மீண்டும் வீழ்த்திய உலக சாம்பியன் குகேஷ். கருப்பு காய்களுடன் விளையாடிய போதும் அபார வெற்றி. இலங்கை வங்கதேசம் இடையேயான ஒருநாள் போட்டியின் போது மைதானத்திற்குள் நுழைந்த பாம்பு டான்ஸ் ஆடி எதிரணியை கலாய்க்கும் வங்கதேச அணிக்கு ஆதரவாக பாம்பு வந்ததாக நெட்டிசன்கள் கிண்டல் பதிவு. Non-poisonous water snake. Always looks so dangerous. Where exactly is it? Well, I understand it's not dangerous. அவிநாசியில் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட ரிதன்யாவிற்கு திருமணத்தின் போது வரதட்சணையாக கொடுக்கப்பட்ட 300 சவரன் நகை மற்றும் சொகுசு கார் தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்படி திருமணத்திற்கு வரதட்சணையாக கொடுத்த காரில் முகத்தில் மகிழ்ச்சி பொங்கச் சென்ற இந்த ரிதன்யாதான் திருமணமான 2.5 மாதங்களில் உருக்கமாக வீடியோ வெளியிட்டு உயிரை மாய்த்து தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே கைகாட்டிப்புதூர் பகுதியைச் சேர்ந்த ரிதன்யாவுக்கு கவின்குமார் என்பவருடன் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. வரதட்சணையாக கவின்குமார் வீட்டில் 500 சவரன் கேட்டதாகவும்
அதில் திருமணத்தின் போது 300 சவரன் நகை, 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வால்வோ கார் உள்ளிட்டவை கொடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. திருமணமான 2 வாரங்களில் வரதட்சணை கேட்டு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கணவர் மற்றும் அவரது பெற்றோர் கொடுமைப்படுத்துவதாக கூறி தற்கொலை செய்து கொண்டார் ரிதன்யா. இந்த நிலையில் ரிதன்யாவின் கணவர் கவின்குமார் குடும்பத்திற்கு வரதட்சணையாக கொடுத்த விலை உயர்ந்த கார் மற்றும் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளின் புகைப்படங்கள், வீடியோக்கள் தற்பொழுது வெளியாகியுள்ளன. திருமண நிச்சயதார்த்தத்தின் போது ரிதன்யா மகிழ்ச்சி பொங்க பேசும் வீடியோ காட்சிகளும் இணையத்தில் பகிரப்பட்டு வருகின்றன. இவ்வளவு மகிழ்ச்சியுடன் இருந்த பெண்ணை தற்கொலை செய்யும் அளவுக்கு கணவர் வீட்டார் தள்ளியது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. ரிதன்யா தற்கொலை விவகாரத்தில் அவரது கணவர், மாமனார், மாமியார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் கவின்குமாரும் அவரது தந்தையும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே கணவர் கவின்குமார் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மனு திருப்பூர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கவின்குமாருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என ரிதன்யாவின் தந்தை தரப்பில் இடைக்கால மனு தாக்கல் செய்யப்பட்டது. இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ரிதன்யாவின் தந்தை அண்ணாதுரையின் வழக்கறிஞர் மோகன் வழக்கு விசாரணையில் தொய்வு இருப்பதாக கூறினார். வழக்கு நம்ம புகார்தார தரப்புல கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்குமே காவல்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்குமே அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு டோட்டல் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. புகார்தார கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் முழுசா அவங்க கன்சிடர் பண்ணல. ஆடியோ என்கொயரி அதுவும் பெண்டிங் இருக்கு. இதுல டவுரி ஹராஸ்மெண்ட் இருக்கு. அதையும் சொல்லியிருக்கோம். அதையும் அமன் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த வழக்கில் 3வது குற்றவாளியான கவின்குமாரின் தாய் சித்ரா தேவியை பிடித்து விசாரணை நடத்தினால் முழு விவரமும் தெரியவரும் என்றும் வழக்கறிஞர் தெரிவித்தார். இந்நிலையில் பெண் குழந்தைகள் நன்றாக வாழ வேண்டும் என்றால் வரதட்சணை கொடுக்க வேண்டாம் என்று நடிகை குஷ்பு கருத்து தெரிவித்துள்ளார். உங்க பெண் நல்லா வாழணும்னா இந்த வரதட்சணை கொடுக்கறதோ இல்ல வரதட்சணை பேர் வரலனாலும் நான் ஆசையா கொடுக்குறேன் அதுவும் வேண்டாம். இந்த மாதிரி யாராவது ஒரு முறையாவது உங்க பொண்ணுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படி கேட்டாக்கா அப்படி ஒரு குடும்பத்திலே உங்க பொண்ணு கட்டி கொடுக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கும் போது நாளைக்கு கண்டிப்பாக இது வேணும்னு அவங்க வாய் திறந்து கேட்பாங்க. பெண்கள் தங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் வாய் திறந்து பேச வேண்டும் என்றும் வரதட்சணை கொடுமை போன்றவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் கைதான நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஆகிய இருவரும் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து சென்னை போதைப்பொருள் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஜூன் 22ஆம் தேதி நுங்கம்பாக்கத்தில் உள்ள சொகுசு பாரில் நடந்த தகராறை தொடர்ந்து போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் அதிமுக ஐடி பிரிவு முன்னாள் நிர்வாகி பிரசாத் கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பிரதீப், கானா நாட்டைச் சேர்ந்த ஜான் ஆகியோர் கொக்கைன் சப்ளையில் ஈடுபட்டது தெரியவந்தது. அவர்களிடம் விசாரித்ததைத் தொடர்ந்து போதைப்பொருள் வாங்கியதாக நடிகர் ஸ்ரீகாந்த் கைதானார். இதையடுத்து போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவும் கைது செய்யப்பட்டார். இருவருக்கும் நீதிமன்றம் 14 நாட்கள் காவலில் வைக்க உத்தரவிட்டதை அடுத்து அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் இருவரும் ஜாமீன் கோரி சென்னை போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு நீதிபதி எஸ். ஹெர்மிஸ் முன்பு விசாரணைக்கு வந்தபோது நடிகர் கிருஷ்ணா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் காவல்துறை விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிப்பதாக உறுதியளித்தார். மேலும் மருத்துவ பரிசோதனையில் அவர் போதைப்பொருள் பயன்படுத்தவில்லை என்பது தெரியவந்துள்ளதாகவும் கிருஷ்ணாவின் கைது நடவடிக்கை அடிப்படை உரிமையை மீறும் செயல் என்றும் வாதிட்டார். எதன் அடிப்படையில் கிருஷ்ணா கைது செய்யப்பட்டார் என்ற காரணம் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இதேபோன்று நடிகர் ஸ்ரீகாந்த் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவரிடம் இருந்து போதைப்பொருள் எதுவும் கைப்பற்றப்படவில்லை எனவும் போதைப்பொருள் பதுக்கி வைத்திருப்பதற்கும் அதை பயன்படுத்துவதற்கும் வித்தியாசங்கள் உள்ளதாகவும் கூறினார். இந்நிலையில் காவல்துறை தரப்பில் 2 பேருக்கும் ஜாமீன் வழங்கக்கூடாது என்று கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது.
இந்நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஆகிய இருவரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இதனிடையே இந்த வழக்கில் கைதான அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத், போதைப்பொருள் விற்பனை டீலரான பிரதீப் குமார் மற்றும் அவரது நண்பரான கெவின், கானாவைச் சேர்ந்த ஜான் ஆகிய 4 பேரை 4 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க சிறப்பு நீதிமன்றம் அனுமதி அளித்தது.